அடிமரம் முதல் நுனி மரம் வரைக்கும் அது எல்லாருக்கும் மற்றவர்களுக்கு பயன் கொடுக்கிறதாய் பலன் கொடுக்கிறதாய் அமைகிறது. இன்றைக்கும் கூட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பிறருக்காக நம்ம வாழ வேண்டும் என்று இந்த பனைமரம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, பனைமரத்துக்கு இன்னொரு ஸ்பெஷல் உண்டுங்க. சூரியன் எந்த திசையில நோக்கி வளர்கிறதோ அந்த திசையை நோக்கி அது வளருமா. இன்றைக்கும் கூட நம்முடைய நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து நாம் வளர வேண்டும் என்று இந்த பனைமரத்தின் வழியாக ஆண்டவர் நம்மள்கிட்ட பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, இந்த பனைமரத்தோடைய ஸ்பெஷல் இன்னொரு குணம் என்ன தெரியுமா? யார் உதவியும் தேவையில்லை. இதுக்கு தண்ணி பாய்ச்சணும், களை எடுக்கணும் அப்படின்னு ஒன்றும் தேவையில்லை. அது தப்பாமல் அந்த கனியை கொடுக்கும். அதே போல் நமக்கு யார் உதவி தேவையில்லைங்க. நம்மீது இருக்கக்கூடிய, நம்மோடு கூட இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து போதும். நீதியின் சூரியன் போதும். அவன் நம் மீது உதிக்க 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 நாம் தப்பாமல் பலன் கொடுத்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. ஸோ இந்த பனை மரத்தை கொடுத்து இன்னொரு ஸ்பெஷல் உண்டுங்க. அது ஏழை எளியவர்களுக்கு ஒரு கூரை போல் இருக்குமா. ஏன்னா அந்த பனை மரத்துடைய அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு கூரை வீடு செய்வாங்க. ஏழைகளுக்கு அது ஒதுக்கிடமாக புகலிடமாக இருக்கும். வேதம் சொல்லுகிறதுங்க, அவர் ஏழைகளுக்கு புகலிடமாக இருக்கிறார். நம்மளும் கூட ஏழை எளியவர்களுக்கு புகலிடமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் தான் இருக்குது. எனக்கு இல்லையே, எனக்கு இல்லையே, எனக்கு இல்லையே என்று சொல்லி நம்ம தேவைகள் தான் பார்க்குறோம். மற்றவர்களை பார்த்து பார்க்கல. இந்த பனைமரம் பாருங்க, இது மற்ற மரத்தை எதுவுமே பார்க்காது. தனக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் பெற்றுக்கொண்டு, தனக்கு கிடைக்கிற சூரிய வெளிச்சத்தை, தனக்கு கிடைக்கக்கூடிய மழையை அதை பெற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைகிறது. இன்றைக்கும் கூட இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன இருக்கோ அதை மற்றவர்களுக்கு கொடுங்கள், விதைங்கள், செபியுங்கள். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நம்ம நம்பி இருக்கிறது நீதியின் சூரியனை. நீங்களும் நானும் தான் அந்த நீதிமான். அந்த நீதிமானாகிய நீங்கள் நானும் நீதியின் சூரியனாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம், வளருவோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கலாமா? என் அன்பு தகப்பனே, இந்த அருமையான இந்த வேளையில் அப்பா, நான் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக, நீதிமான்களுக்காக ஜெபிக்கணும் சுவாமி. ஆவியானவரே, நீங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த பனைமரம் எப்படி செழித்தோங்குது போல வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 92:12 நீதிமான் பனையை போல செழிப்பான்னு சொல்லி. அப்பா, இன்றைக்கு எத்தனையோ பேர் வறுமையில், கஷ்டத்தில், பாடுகள் இருக்காங்கப்பா. இந்த வசனத்தை கேட்குற பொழுது இந்த பனைமரம் எப்படி யார் உதவி இல்லாமல் வளர்கிறதோ அப்பா, உம்முடைய உதவியை மட்டும் பெற்றுக்கொண்டு நாங்கள் வளர கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.